சாட்சியாக நிறுத்தினதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஸ்கூலு க்ரீன் கார்டன் ப்ளே ஸ்கூல் நான் நடத்திட்டுருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். 23வது வருஷம் எனக்கு அந்த ஸ்கூல் கிடச்சிது. ஸ்கூல் நான் எடுக்கும்போது 11 பசங்க இருந்தாங்க. அதில் யதார்த்தமாக போயிட்டு அதில் ஆக்சிடெண்ட்டாக அந்த ஸ்கூல் கிடச்சிது. இது வரைக்கும் நடத்திட்டுருக்கேன். 23வது வருஷம் 28 குழந்தைங்க இருந்தாங்க. நான் போனப்போ 11, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து 28 குழந்தைங்க இருந்தாங்க. நல்லபடியாக ரன் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. அதுக்கு 2வது வருஷம் வரும்போது அட்மிஷன்லாம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. மொத்தமாகவே பார்த்தா 17 பசங்க தான் இருந்தாங்க. அப்படியும் நடத்திட்டு தான் இருந்தோம். ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் வந்து 1500 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். அப்போ 17 அப்படியே வருவாங்க, அந்த குழந்தைங்க அப்படியே ஸ்டாப் ஆவாங்க, அப்படி தான் இருந்தது. வாடகை கொடுத்து சேல்ரி கொடுத்தா முடிஞ்சிடும், அவ்வளோதான். போன வருஷம் 17 குழந்தைங்களோட போயிட்டுருந்துச்சி. அப்போ நான் கூட நினச்சேன், நம்ம தப்பாக ஏதாவது முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டோமா ஸ்கூலு, இதுக்கெல்லாம் நமக்கு தகுதியே இல்லையே. நிறைய வாட்டி யோசிச்சுருக்கேன், இந்த ஸ்கூல் நடத்துறதுக்கெலாம் எனக்கு தகுதியே இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன். அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு நிறைய டெக்கரேஷனாக இருக்கும், அதில் இருக்கிற ஒரு பூவு ஒரு இலை கூட வாங்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிருக்கேன். இது தகுதி இல்லைன்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கேன். இவ்வளோ பெரிய ஸ்கூலை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் வாங்க எனக்கு தகுதி இல்லை, அதனால் எனக்கு நீங்கள் தகுதிப்படுத்தி எனக்கு கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கேன். இப்போ இந்த புது வருஷம் தொடங்கும்போது பசங்க கம்மியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 14 பசங்க தான் வந்து அட்மிஷன் ஆனாங்க. பழைய குழந்தைங்க அப்புறம் புதுசாக சேர்ந்த பசங்க சேர்த்து 14 குழந்தைங்க இருந்தாங்க. ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சபையில். அம்மா எப்பயுமே எனக்கு பெரிய பேக் பவுன் மாதிரி அவங்க நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க. சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. 15 பசங்க இருந்தாங்க. அக்டோபர் 2க்காக அம்மாட்ட சொல்லியிருந்தேன், அம்மா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஃபீஸ் கொடுத்து அந்த சேல்ரி கொடுத்து வாடகை கொடுத்தா எனக்கு ஒன்றுமே இல்லை, ப்ரே பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே எனக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஜயதசமி சொல்லுவாங்க, அக்டோபர் 2, அது எனக்கு சொல்லப்படி. அதனால் அக்டோபர் 2க்காக நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அக்டோபர் 2 வந்தது, அட்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் எனக்கு நிறைய அட்மிஷன் வேணும், நான் நிறைவாக இருக்கணும், நான் போய் சாட்சி சொல்வேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அன்றைக்கி 9 அட்மிஷன் வந்தது. நான் சாட்சி சொல்லியிருக்கணும், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன். 9 அட்மிஷன். அடுத்த வாரம் நான் சாட்சி சொல்லணும். நான் எனக்குள்ளே பிசாசு கிரியை செஞ்சதுன்னு சொல்லலாம், அதுதான் உண்மை. நம்முடைய கடவுள் நிறைவின் தேவன். 9 தானே கிடச்சிது, நம்ம ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விட்டுட்டேன். வந்து ஆனால் மனசில் ஒரு ஏவுதல், சாட்சி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஏவுதல். ஆனால் நம்ம கடவுள் நிறைவின் தெய்வம் தானே, நம்ம ஃபுல்லாக தான் வந்தால் தான் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த சத்தத்தை கூட நான் அமைதியாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் போன வாரத்தில் வந்து அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, யதார்த்தமாக ஃபோன் பண்ணாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் பேசும்போது நான் சொன்னம்மா, நான் சாட்சி சொல்லியிருக்கணும், எனக்கு மனசில் ஏவுதலாக இருந்தது. 9, ஆனால் இன்னும் 1 கிடச்சிருந்தா நான் சாட்சி சொல்லிகிட்டு இருப்பேம்மா அப்படின்னு. இல்லை ஜாக்லின், அப்படி இல்லை, நீ கொடுத்த 9க்காக நன்றி செலுத்து ஃபஸ்ட்டு, அந்த 1ஐயும் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருவாருன்னு சொன்னாங்க. ஆமாம்மா, எனக்கும் உணர்த்தலாக இருந்தது. நாங்கள் உட்காண்ட்ருக்கும்போது சாட்சி சொல்லணும்னு எனக்கும் ஏவுதலாக இருந்தது. ஆனால் நிறைவின் தேவன் நமக்கு 10 இருந்தால் தான் சொல்லணுன்ட்டு நான் அப்படி அமைதியாக இருந்துட்டேம்மா, தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ நான் உணர்த்தப்பட்டேன், அது யார் அவங்கள ஃபோன் பண்ண வச்சதுன்னா நிச்சயமாக ஆண்டவர் தான். ஆண்டவர் அவங்க கூட பேசி எனக்கு உணர்த்தி என்னை இங்கே சாட்சியாக நிற்க வச்சுருக்காரு. எனக்கு 9 அட்மிஷன் கிடச்சிது. அப்புறம் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க போன வாரத்தில் இந்த வாரம் முடிவுக்குள்ளே அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்கிட்ட மொத்தமாக சேர்த்து 9 + 14 குழந்தைங்க சேர்த்து 23 இருந்தாங்க. நானே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மாதம் முடியறதுக்குள்ளே எனக்கு 25 மாறிடணும். 25 10லாம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நம்ம ஆண்டவர் கோடி கோடியாக கொட்டுற கடவுள். இருந்தாலும் நான் இந்த மாதத்தில் எனக்கு 25 கொடுங்க அப்படின்னேன். அம்மா ஃபோன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சாட்சி சொல்லுவேன்னு முடிவு பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி 2 ட்வின்ஸை கொண்டாந்து உள்ளே சேர்த்தாங்க. ஸோ அம்மா சொன்னாங்க, நீ கொடுத்த 9க்காக நன்றி செலுத்து, அந்த 1 கர்த்தர் உனக்கு கொடுத்துருவாருன்னு சொன்னாங்க. கர்த்தர் 1 கொடுக்கல, எனக்கு 2 கொடுத்துருக்காரு, 25 மாற்றிருக்காரு.
எல்லாவற்றையும் செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச அம்மாக்காக, சபை மக்களுக்காக, எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். அம்மா எப்பயுமே எங்களுடைய ஜெபம்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா எங்களுக்காக பின்னாடி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் பிரதர்லாம் எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த சபைக்காக, எங்கள் ஊழியக்காரங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.